திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்திலே திருக்கூடல் மலை என்று ஒரு மலை, கூடல் தட்டி பரம்பு என்று சொல்வார்கள். திருப்பரங்குன்றத்திலே இருந்து பார்த்தால் மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம் தெரியாத மாதிரி அந்த மலை மறைத்து நிற்கும். அதனாலே அதற்கு கூடல் தட்டி பரம்பு என்று பெயர். அந்த மலை சித்தர்கள் வாழக்கூடிய மலை. மகான் மாயாண்டி சுவாமிகளுடைய சமாதி இருக்கக்கூடிய மலை. கிட்டத்தட்ட 10-12 சித்தர்கள் அங்கே சமாதியாகி இருக்கிறார்கள். சோமப்பா சித்தருடைய சமாதி அங்கே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே பெருங்கூட்டம் அங்கே சேருகிறது. ஒரு ஞானம் பெற்ற ஒருவர் அங்கே வந்து எல்லோருக்கும் அவர்களுடைய மனக்குறைகளை மாற்றுவதற்காக நல்ல வாக்குகளை சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த இடத்திலே வாழ்ந்தவர் கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகள். ஒரு கோவணம் மட்டும் கட்டியிருப்பார். உடம்பு முழுக்க திருநீற்று அள்ளி போட்டிருப்பார். மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியன் என்று சிவபெருமானை சொல்வது போலே கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகள் உடம்பெல்லாம் திருநீர் பூசி உட்கார்ந்திருப்பார். குத்துக்கால் போட்டு உட்கார்ந்திருப்பார். ஒரு நாள் திருச்சிராப்பள்ளிக்கு போனார். அங்கே ஒரு அந்தணர் இல்லம், அந்த வீட்டுக்குள்ளே போனார். அந்த அந்தணர் இவருக்கு சாப்பாடு போட்டார். சாமி உட்கார்ந்து சாப்பிட்டார். சாமி அந்த அந்தணரை பார்த்து கேட்டார், உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? அந்த அந்தணர் சொன்னார், 9 பிள்ளைகள். அந்த காலத்தில் 7, 8, 9 பிள்ளைகள் பெற்று வளர்ப்பது எளிதாயிருந்தது. இப்போ ஒரு பிள்ளையை சமாளிக்கிறதுக்குள்ள அப்பா அம்மாவுக்கு மூச்சு வாங்கி போயிடுது. பிள்ளைகள் கெட்டிக்காரன் ஆகிட்டானா நம்ம முட்டாள் ஆகிட்டோமான்னு தெரியலை. 9 பிள்ளைகள் நாராம். கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமி 10ஆவதாக ஒரு பிள்ளை பிறக்கும். அவனுக்கு சுப்பிரமணியம் என்று பெயர் வை என்றார். இப்பவே சரி. அதே மாதிரி அந்த அன்னையாருக்கு திருவயிறு வாய்த்தது. 10ஆவது ஆண் குழந்தை பிறந்தது. சுப்பிரமணியம்னு பேர் வச்சார். இந்த சுப்பிரமணியம் வளர்ந்தான். 3 வயசு 4 வயசா இருக்கிற பொழுது பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமி திரும்பவும் திருச்சிக்கு போனார். இவனை திருவானைக்காவல்ல கானாடுகாத்தான் செட்டியார் வச்சிருக்கிற வேத பாடசாலைகளை கொண்டே சேர்த்து வேதம் படிக்க சொல்லு. அதே மாதிரி வேதம் படிக்க வைத்தார்கள். தமிழும் படித்தான், ஆங்கிலமும் படித்தான், வேதமும் படித்தான். இந்த பிள்ளைக்கு சுப்பிரமணியம்னு பேரு. 20 வயசாச்சு. சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டான். அலிப்பூர் ஜெயில் வரைக்கும் போய்விட்டு வந்தான். சுப்பிரமணிய பாரதி, சுப்பிரமணிய சிவா, நம்ம சுப்பிரமணியம் 3 பேரும் சந்தித்தார்கள். 3 சுப்பிரமணியங்கள் சந்திப்பு. சுப்பிரமணிய பாரதி, சுப்பிரமணிய சிவா, நம்ம சுப்பிரமணியம். அதுக்கப்புறம் கல்கத்தா வரைக்கும் போனான். ஜெயிலிருந்து வெளிவந்ததுக்கப்புறம் தேசத்திலையும் மனசு ஈடுபடலை, குடும்ப வாழ்க்கையிலையும் ஈடுபடலை, கல்யாணம் கிடையாது, எப்படியோ இருக்கு, நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. பல ஊர்களுக்கு சுற்றினான் சுப்பிரமணியம், நிம்மதி இல்லை. கடைசி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து சேர்ந்தான். மதுரை மீனாட்சி கோயிலே சொக்கலிங்க பெருமான் சந்நிதியிலே சண்டீசருக்கு பக்கத்திலே போய் உட்கார்ந்துட்டான். சித்தரை பார்த்தபடிக்கு உட்கார்ந்தான். தத்து மூதையில் 3 தழல் எழ முத்து மூரல் முகிழ்த்த நிராமய சித்தமூர்த்தி அவருக்கு முன்னால போய் உட்கார்ந்தான். முத்தனே முதல்வா முக்கணா முனிவா முட்டரா மலர்பரி திரைஞ்சி பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனே செல்வத் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அத்தனே அடியேன் ஆதரித்து அடைத்தால் அதந்துவே என்று அருளாயே என்பது திருவாசகம். சித்தனே, உன்னை இவ்வளவு நேரம் பாடுறேன், என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா? அதெந்துவேன்னா அது என்னன்னு அர்த்தம். இது மாணிக்கவாசக சுவாமி திருவாசகம். இந்த பிள்ளைக்கு அப்புறமும் மனசு நிம்மதி இல்லை. தியானத்தில் உட்கார்ந்தான்.
அரை மணி நேரம் கழித்து கண்ணை திறந்தான். எதிர்த்தாப்புல கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமி உட்கார்ந்துருக்கார். பிறக்கு முன்னால பேர் வச்சார். படிக்க ஆரம்பித்த பொழுது பின்னடத்துக்கு போன்னு சொன்னார். இப்போ மனசு அலபாகிற பொழுது சித்தர் சந்நிதியிலே சித்தராக உட்கார்ந்திருக்கார். அப்பத்தான் சொன்னார், பராசக்தியை பற்றி கொள். ஓங்காரி என்பாள். ஓம் எழுத்தின் அடையாளமாய் இருப்பவள் பராசக்தி. அவள் ஒரு பெண் பிள்ளை. அவள் வடிவத்திலே பெண். பெண்ணுக்குரிய தியாகம், பாசம், அன்பு எல்லாம் உள்ளவள். நீங்காத பச்சை நிறத்தை உடையவள். பெருமாளுக்குரிய பச்சை நிறத்தோடு காட்சியளிப்பாள். ஆங்காரியாகி இந்த மக்களை எல்லாம் காப்பாற்றுவேன் என்ற எண்ணத்தோடு, ஆங்காரத்தோடு ஐவரை பெற்றிட்டு 5 குழந்தைகளை பெற்றாள். பராசக்திக்கு எத்தனை பிள்ளை? 5 பிள்ளை. இந்த பாட்டு சொல்லுது, ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு ஹ்ரீம்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே ஓம் ஹ்ரீம். அவளுக்குரிய மந்திரம். அந்த ஹ்ரீம்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே. இப்படி இந்த புள்ள உட்கார்ந்துருக்கு. ஐவரை பெற்றிட்டுன்னா என்ன அர்த்தம்? உலகத்தை படைப்பதற்கு பிரம்மா, காப்பாற்றுவதற்கு மால், ஒடுக்கிக் கொள்வதற்கு ருத்ரமூர்த்தி, மறைத்தலுக்கு மகேஸ்வரன், அருள் செய்வதற்கு சதாசிவம். ஆக்கல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல். 5க்கு 5 பேரை இவள் பெற்றாளாம். சிவபெருமானிடத்தினுடைய அருள் சிவபெருமானிடத்திலே இருந்து பராசக்தியாய் வந்தது. பராசக்தி இடத்திலே காப்பாற்றுவதற்கும், படைப்பதற்கும், அடிப்பதற்கும், மறைப்பதற்கும், அருள்வதற்கும் 5 பேர் தோன்றினார்கள். அதுக்கப்புறம்தான் உலகம். இந்த பாட்டு சுப்பிரமணியத்துக்கு ஏதோ கண்ணை திறந்து விட்டாப்புல இருந்தது. அங்கேருந்து புறப்பட்டார். ரொம்ப நிம்மதி. இந்த பாட்டு பராசக்தி லலிதாம்பிகை அவளை பற்றிய பாட்டு. திருமூலர் திருமந்திரத்திலே பாடின பாட்டு. அவளை தவிர வேற ஒன்றும் கிடையாதுங்கிறார். அவளை ஒழிய அமரரும் இல்லை. அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை. அவளன்றி ஐவரால் ஆவதொன்றில்லை. இந்த 5 பேருக்குள்ளேயும் அவ இருக்கிறா. இல்லைன்னா இந்த 5 பேரும் செயல்பட முடியாது. இந்த 5 பேருக்கும் பஞ்ச பிரம்மங்கள்னு பேரு. அவ இருந்தா பஞ்ச பிரம்மம், அவ இல்லைன்னா பஞ்ச பிரேதம். லலிதா சகஸ்ரநாமத்தில் இதெல்லாம் வருது. அவ உள்ள இருந்தா இவங்களுக்கு பிரம்மம்னு பேரு, அவ இல்லைன்னா பஞ்ச பிரேதம்னு பேரு. அவள்தான் எல்லாம். சுப்பிரமணியம் சேலத்துக்கு ஓடினார். அவதூத சுவாமி ஜட்ஜு சுவாமிகளை பார்த்தார். காலில் விழுந்தார். ஞானம் கிடைச்சிது. புதுக்கோட்டைக்கு போனார். அவர் புதுக்கோட்டைக்கு வந்தார். சாந்தானந்த சுவாமிகள்னு பேரை மாற்றிக்கிட்டார். சுப்பிரமணியத்துக்கு புதுக்கோட்டையில் பேர் சாந்தானந்த சுவாமிகள். பேர் வச்சவது கட்டிக்குளம் சுவாமி. பள்ளிக்கூடத்தில் சேர சொன்னவர் கட்டிக்குளம் சுவாமி. ஞானம் கொடுத்தவர் கட்டிக்குளம் சுவாமி. அதனாலே கட்டிக்குளம் சுவாமி படத்தை அச்சு போட்டு நிறைய வாரி வாரி வழங்கினார் சாந்தானந்த சரஸ்வதி சுவாமிகள். எதுக்காக சொல்ல வந்தேன்? அம்பாள் பராசக்தி எல்லாவற்றிற்கும் அடிப்படையானவள். அம்பாளை பற்றி பாடினால் அவளே வந்து காட்சி கொடுப்பாள். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் என்பது அப்பர் சுவாமிகளுடைய வாக்கு. அந்த மீனாட்சியின் திருவடிகளை வணங்கி யாருடைய ஒரு சொல்லை கேட்ட மாத்திரத்திலே சுப்பிரமணியத்துக்கு ஞானம் கிடைச்சதோ அவளுக்கு பெயர் லலிதாம்பிகை. ஆதிசங்கரர் தவம் செய்கிறார் இமாலயத்திலே. தவம் செய்கிற பொழுது அம்பாள் காட்சி கொடுக்கிறாள். தாயே, என்னுடைய காலடி பகுதிக்கு நீ வர வேண்டும் என்று ஆதிசங்கரர் கேட்டார். அம்பாள் பராசக்தி சொன்னாள், காலடிக்குத்தானே வருகிறேன், ஆனால் ஒன்று. என்ன? நீ முன்னால் செல், நான் பின்னால் வந்து கொண்டே இருப்பேன். திரும்பி பார்க்கக்கூடாது. எங்கேயாவது திரும்பி பார்த்தால் நான் அங்கேயே நின்று விடுவேன் சொன்னது பராசக்தி. என்ன அவளுக்கு தெரியும்,
எந்த இடத்துல கோயில் கொள்ளப் போகிறாள் என்பது அவளுக்கு தெரியும். புறப்பட்டு வந்துக்கிட்டே இருக்க காது சலங்க கொஞ்சிக்கிட்டே வருது. இவர் காதில் கலீர் 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 அம்பாள் நடந்து வரக்கூடிய அந்த சலங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. முன்னாலே ஆதிசங்கரர் வந்துக்கிட்டே இருக்கார். இமயமலையிலேருந்து புறப்பட்டு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், கன்னடத்துக்கு வந்தாச்சு. கர்நாடகா கொல்லூர். கொல்லூருக்கு வர்ற பொழுது சதுப்பு நிலம். சதுப்பு நிலத்திலே கால் பட்டு வர்ற பொழுது கொலுசு சத்தம் கேட்கலை. இந்த ஆத்து மண்ணில் கால் வைக்கிற மாதிரி சதுப்பு நிலம் கேட்கலை. அதனால இவருக்கு சந்தேகம், ஒருவேளை ஏமாற்றி விட்டாலோ. மீனாட்சி என்னைக்காவது ஏமாத்துவாளா? நம்ம வேணும்னா அவளை ஏமாற்றுவோம், பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அவள் ஒரு காலம் ஏமாற்ற மாட்டான். திரும்பினார்ல, அப்படியே அலங்காரத்தோடு நின்றுட்டான். அந்த இடம்தான் கொல்லூர் மூகாம்பிகா கஷேத்திரம். கீழே தங்க ரேகையோடு கூடிய ஒரு சிவலிங்கம், இடது பக்கம் அதிகம் வலது பக்கம் கொஞ்சம், அப்படி ஒரு தங்க ரேகை. அம்மா ஏமாற்றி விட்டியேன்னாராம். கவலைப்படாதே, காலையில் 5 மணிக்கு காலடிக்கு பக்கத்தில் சோட்டானி கரையில் தரிசனம் தருகிறேன். காலையில் 5 மணிக்கு சோட்டானி கரையிலே தரிசனம். அதுக்கப்புறம்தான் கொல்லூர் தரிசனம். அந்த பராசக்திக்கு பெயர் லலிதாம்பிகை. மதுரை கோயில் மாதிரி ஒரு கோயில் கிடைக்காதுங்க. உங்கள் வீட்டு மாடியில் ஏறி பார்க்குற பொழுது கோபுரம் தெரியுதே, ஒரு கும்பிடு போட்டிங்கன்னா கைலாசத்தை கும்பிட்ட புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குது. அப்படிப்பட்ட திருத்தலம் இது. நக்கீரர் இங்கேருந்து போகிற பொழுது கண்ணீர் விட்டு அழுதாராம். காலத்துக்கு போக சொல்கிறீங்களே, நான் மதுரையை விட்டுட்டு எப்படி போவேன்? என்று நீ மதுரை காண்பேன். மதுரையை எப்போ பார்க்க போகிறேன்? என்று நீ மதுரை காண்பேன், என்று நீ சொக்கநாதர் திருவடிகளை என்று காண்பேன், என்று நீ மதுரை காண்பேன். என்ன பார்க்கு? மன்றிலே ஆடுமெங்கள் வள்ளலை என்று காண்பேன், குன்றிலே ஆடுமெங்கள் குமரனை என்று காண்பேன், என்று நீ மதுரை காண்பேன். எப்பகல் சுந்தரேசன் தன் திருவடியை காண்பேன், தாயை எஞ்ஞான்று காண்பேன். அவள் திருவடிகளை வணங்கி திருமீயச்சூருக்கு போகிறோம். ஆண்டவனுடைய இடப்பாகத்தை பெற்ற பொழுது அவளுக்கு கௌரி என்று பெயர். கௌரி இருக்கக்கூடிய திருத்தலம் கேதாரம். உலக மக்களுக்கெல்லாம் அன்னத்தை வாரி வாரி தந்த பொழுது அவளுக்கு பெயர் அன்னபூரணி. அவள் இருக்கக்கூடிய இடம் காசி. ஞானத்தை கொடுத்த பொழுது அவளுக்கு பெயர் காமாட்சி. அவள் இருக்கக்கூடிய திருத்தலம் காஞ்சி. சகல செல்வங்களையும் வாரி வாரி தந்த பொழுது அவளுக்கு பெயர் மீனாட்சி. அவள் ராஜமாதங்கி. அவள் இருக்கக்கூடிய திருத்தலம் மதுரை. ஞானத்தையும் யோகத்தையும் போகத்தையும் மூன்றையும் தருகிறேன் என்று இருப்பவள் லலிதாம்பிகை. அவள் இருக்கக்கூடிய திருத்தலம் திருமீயச்சூர். இப்போ நம்ம திருமீயச்சூருக்கு போகிறோம். திருமீயச்சூர் எங்கே இருக்கு? மாயவரத்திலிருந்து திருவாரூர் போகிற பாதை, மயிலாடுதுறை, அங்கேருந்து திருவாரூர் சாலை. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இடது பக்கம் திரும்பினா 2 கிலோமீட்டர் தூரத்தில் திருமீயச்சூர் வரும். அந்த பாதையில் கிட்டத்தட்ட நம்ம மயிலாடுதுறையிலிருந்து ஒரு 20-22 கிலோமீட்டருக்குள்ளே வந்துடும் திருமீயச்சூர். அது என்ன அந்த ஊருக்கு மீயச்சூர்னு பேர்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதனாலே அந்த ஊருக்கு மீயச்சூர் என்று பெயர் வந்தது. சிவபெருமானுடைய கருணையினாலே அந்த ஊர் மிக சிறப்பான ஊராக இப்பொழுது திகழ்கிறது. அந்த ஊரிலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. பண்டாசுரனை வதம் செய்வதற்காக வேள்வி குண்டத்திலே ஸ்ரீ சக்கர ரதத்திலே தோன்றினாள் லலிதாம்பிகை. பண்டாசுர வதத்திற்காக எல்லோரும் வேள்வி செய்தார்கள். அம்பாள் ஸ்ரீ சக்கர ரதத்திலே
தோன்றினாள். அவள் பண்டாசுரனை வதம் செய்தாள். அந்த உக்கிரம் அதிகமாக இருந்தது, அந்த வேகம் அதிகமாக இருந்தது. சிவபெருமான் பார்த்தார், இந்த வேகத்தை அடக்க வேண்டுமா? மனோன்மணி என்ற நாமத்தோடு நான் சொல்லக்கூடிய திருத்தலத்துக்கு சென்று தவஞ்செய். அந்த இடம்தான் மீயச்சூர். மனோன்மணி என்ற பெயரோடு அங்கே சென்று தவஞ்செய்தாள். இவள் முகத்திலே இருந்து தோன்றிய ஆயிரக்கணக்கான தேவதைகள் இவளுக்கு அர்ச்சனை செய்தன. ஓம் ஸ்ரீ மாத்ரே நம, ஓம் ஓம் சிதக்னிகுண்ட சம்பூதாயை நம, ஓம் தேவகாரிய சமுத்திதாயை நம. ஓம் வாக்தேவதைகள் இவளை பற்றி சொன்ன வார்த்தைகள் லலிதா சகசரநாமமாக வந்தன. ஆக அந்த இடத்திலே லலிதா சகசரநாமம் ரொம்ப நாளைக்கு முன்னால் தோன்றியது. அந்த இடத்துக்கு மீயச்சூர்னு எதனால பேர் வந்தது? கர்துருன்னு ஒரு மனைவி, வினதைன்னு ஒரு மனைவி காசியப முனிவருக்கு. காசியபருக்கு எத்தனையோ மனைவிகள், நான் இப்போதைக்கு எடுத்துக்கிறது 2 பேரை. வினதை, கர்துரு. வினதைக்கு கருடன் பிறந்தான். இந்த கர்துருவுக்கு வயிற்றிலே கர்ப்பம், குழந்தை பிறக்கலை. அது எப்படி அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சு, எனக்கு பிறக்கலை? பொறாமை. பாண்டவர்கள் வம்சத்திலே குந்தி தேவிக்கு தருமன் பிறந்தான். கர்ப்பமாயிருந்த காந்தாரி வயிற்றில் உலக்கையை வச்சு இடிச்சுக்கிட்டாளாம். 2 பேரும் ஒரு நேரத்தில் கர்ப்பமானவர்கள். அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சு, எனக்கு ஒன்றும் பிறக்கலையே. காந்தாரி பொறாமையோடு இடிச்சுக்கிட்டாளாம். உதிரம் வெளிப்பட்டு விட்டது. வியாச பகவான் பார்த்தார். 101 பாத்திரத்தில் அதை ஊற்றி வச்சாராம். இன்னைக்கு டெஸ்ட் டியூப் பேபிங்கிறீங்கள, மகாபாரதத்தில் இருக்கு. 101 பாத்திரத்தில் அந்த இரத்தத்தை, அந்த கர்ப்பத்தை அப்படி ஊற்றி வச்சுட்டாராம். துரியோதனல்ல ஆரம்பித்து 100 ஆண் குழந்தை, துச்சலைன்னு ஒரு பெண் குழந்தை. பொறாமைப்பட்டு வைத்த இடிச்சுக்கிட்டதுனால பிறந்த துரியோதனன் பொறாமையாவே பிறந்தான். அப்ப என்ன தெரியுது? கர்ப்பத்தில் குழந்தை இருக்கிற பொழுது அந்த தாய் சாந்தமா இருந்தா பிறக்கிற பிள்ளை நல்லா இருக்கும். அடுத்த வீட்டுக்காரி மேல ஆத்திரமா இருந்தா பிறக்கிற பிள்ளை கோபமா வரும். 24 மணி நேரமும் சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தா பிறந்த உடனே பிள்ளை டுஷியும் 10 மாத கர்ப்பத்தில் படம் பார்க்க தவறாத பத்தினிமார் திருக்கூட்டமா இருந்தா குழந்தைக்கு அந்த சிந்தனை தான் வரும். இப்போ வினதைக்கு கருடம் பிறந்தான். கர்துருவுக்கு தாங்கல, வயிற்றில் அடிச்சுக்கிட்டா. குறை உடலோட ஒரு பிள்ளை பிறந்தது. குறை உடல். நம்ம தான் காரணம். பிள்ளை குறைவா பிறந்தாலும் நம்ம தான் காரணம். பிள்ளை அறிவில்லாம பிறந்தாலும் நம்ம தான் காரணம். மறந்துடாதீங்க. அந்த குழந்தைக்கு அருணன்னு பெயர் வைத்தார்கள். சூரிய பகவானுடைய தேர் சாரதியாக மாறினான். சூரிய பகவான் ஒரு நாள் அருணனை பார்த்து கேலி பண்ணிவிட்டார். என்ன கேலி? நீ எப்படிடா சாரதியா வந்து ஊரெல்லாம் சுத்துவே, உனக்கு உடம்புல பாதி கிடையாது. கேலி பண்ணிவிட்டார். அருணன் சிவபக்தன். சிவபக்தர்களை தவறாக சொல்லக்கூடாது. அந்த பாவத்துக்கு எல்லையே கிடையாது. சூரிய பகவான் ஒளி இழந்தான், கருப்பு நிறமாயிட்டான். சூரியன் எம்மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? வெளிச்சமாவா இருக்கும்? சூரிய பகவான் கருத்து போனான். சூரியன் போய் தவன் செய்தான். சிவபெருமானை நோக்கி தவன் செய்தான். பார்வதி சிவபெருமான் திருமேனிகளை செய்து யானை மீது வைத்து வழிபட்டான். சிவபெருமான் கருணை காட்டினார். கரும நிறத்திலே இருந்து மீண்ட ஊர் மீயச்சூர் ஆயிற்று. மீண்ட ஊர் மீயச்சூர். யாரு? சூரியன் வழிபட்ட திருத்தலம். சித்திர மாசம் 21ஆம் தேதியில இருந்து
27ஆம் தேதி முடிய 7 நாட்கள் சூரியனுடைய கிரணம் சிவபெருமான் திருவடிகளில் படுகிறது. சூரிய வழிபாடு நம்ம தெப்ப குளத்துக்கிட்ட முத்தீஸ்வரர் கோயிலில் ஒரு 3-4 நாளைக்கு படும் பாருங்க. அது மாதிரி அங்கே கிட்டத்தட்ட 7 நாட்கள் திருமீயச்சூர் வேளாக்குறிச்சி ஆதீனத்தை சேர்ந்த திருத்தலம். கோயில் யானையின் பின்பக்கம் மாதிரி அமைப்பு. சிவபெருமானுக்கு மேகநாதர் என்று பெயர், இன்னொரு பெயர் முயற்சிநாதர்னு பேர். அம்பாளுக்கு சௌந்தரநாயகின்னு பேரு, லலிதாம்பாள்னு பேரு. தலமரம் வில்வம், ஏக வில்வம் சிவார்ப்பணம். சிவபெருமானுக்கு உரியது வில்வம், பெருமாளுக்குரியது துளசி. இந்த வில்வம் வீட்டில் இருந்தா மகாலட்சுமி இருந்த மாதிரி. தலமரம் வில்வம் சூரியன் உண்டாக்கின தீர்த்தம். பொன்னேர் கொன்றை மாலை புரளும் அகலத்தான். ஞானசம்பந்த சுவாமி பாடுறார் திருமீயச்சூரை. கொன்றை மாலை புரளும் அகலத்தான் மின்னேர் சடைகள் உடையான் மீயச்சூரானை தன்னேர் பிறர் இல்லானை தலையால் வணங்குவார் அன்னேர் இமையோர் உலகம் எய்தல் அரிதன்றே. மீயச்சூர் பெருமானை தலையினால் வணங்கக்கூடியவர்கள் எளிதாக வானுலகத்தை அடைவார்கள். திருஞான சம்பந்த பிள்ளையாரால் பாடப்பட்டது திருமீயச்சூர். அந்த மீயச்சூருக்கு உள்ள ஒரு சின்ன கோயில் இருக்கு. சுவாமி சன்னதிக்கு வடக்கு பக்கம். இந்த திருவாரூரில் 3 கோயில் பார்க்கலாம். அது மாதிரி சுவாமி சன்னதிக்கு வடக்கு பக்கம் ஒரு சின்ன கோயில். அதுக்கு மீயச்சூர் இளங்கோயில்னு பேர். 2ம் பாடல் பெற்றவை. காவிரிக்கு தென்கரை திருத்தலங்களில் 56வது திருத்தலம் மீயச்சூர், 57வது திருத்தலம் உள்ள இருக்கிற மீயச்சூர் இளங்கோயில். ஒரே கோயிலுக்குள்ள 2 பாடல் பெற்ற கஷேத்திரங்கள். மீயச்சூரை சம்பந்தர் பாடுகிறார், மீயச்சூர் இளங்கோயிலை அப்பர் பெருமான் பாடுகிறார். மகா காளியும் வழிபட்ட தலம் இது. அப்பர் பெருமான் பாடுகிறார். வேதத்தான் என்பர், வேள்வி உலான் என்பர், பூதத்தான் என்பர். சில பேர் வேதத்தை தந்தவன் என்கிறார்கள், சில பேர் வேள்வியில் வந்தவன் என்கிறார்கள், சில பேர் பூதத்துக்கு தலைவன் என்கிறார்கள். புண்ணியன் தன்னையே கீதத்தான் கிளரும் திருமீயச்சூர் ஏதம் தீர்க்க நின்றார் இளங்கோயிலே. ஆக மீயச்சூர் சம்பந்தரால் பாடப்பட்டது, மீயச்சூர் இளங்கோயில் அப்பரால் பாடப்பட்டது. 2 பதிகங்கள் இந்த ஊருக்கு. நன்னில கோயிலுக்குள்ள பெருங்கோயில்னு ஒன்று உண்டு, கடம்பூர் கோயிலுக்குள்ள கரக்கோயில்னு ஒன்று உண்டு, விளநகர் கோயிலுக்குள்ள ஞாழற் கோயில்னு உண்டு, கருப்பரியலூர் கோயில்ல உள்ள கொகுடி கோயில்னு உண்டு, திருக்கச்சூர் கோயில்ல உள்ள ஆலக்கோயில்னு உண்டு. அது மாதிரி மீயச்சூரில் இளங்கோயில், மீயச்சூர் இளங்கோயில் அப்பர் பெருமான் பாடிய திருத்தலம். யமதர்மராஜாவுக்கே நோய் வந்துச்சான். அப்ப நம்மெல்லாம் பரவாயில்லையே, யமதர்மனுக்கே நோய் வந்துச்சான். எவனை கண்டா பயப்படுறமோ, எந்த வாகனம் தாமதமா வந்தாலும் எவனுடைய எரும மாடு தாமதமா வராதோ, யமனுக்கே, அந்த யமனுக்கே நோய் வந்துதான். யமதர்மராஜா இங்கே வந்தாராம். அவங்க உலகத்தில் பெரண்டைன்னு ஒரு செடி. இந்த வீட்டில் திட்டுவாங்க, பெத்த வயிற்றில் பெரண்டையை வச்சு கட்டிக்கலாம்னு. இந்த பையன் மோசமாக இருந்தா உன்னை பெத்ததுக்கு ஒரு தென்னம்பிள்ளையை பெற்றுக்கலாம், பெத்த வயிற்றில் பெரண்டையை வச்சு கட்டிக்கலாம். இந்த பெரண்டையில் சாதம் பண்ணி யமதர்மராஜா வச்சு வழிபாடு பண்ணானா. இன்னைக்கும் மீயச்சூரிலே பெரண்ட சாதத்தை வச்சு வழிபட்டால் நோய் தீரும். அற்புதமான சிற்பங்கள். க்ஷேத்திர புராண ஈஸ்வரர்னு அங்கே ஒருத்தர் இருக்கார், ரொம்ப அழகான மூர்த்தி. இந்த பாருங்க, அம்பாள் இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு நிற்பா, சிவபெருமான் இந்த மோவாயில் கையை வச்சு திருப்புவார். புரியுதா?
நம்ம வீட்டுக்காரி சண்டை போட்டு திரும்பிக்கிட்டா அந்த முகத்தை பிடிச்சி என்ன இன்னைக்கு மட்டும் இப்படி இருக்கேன்னு திருப்புறமில்ல. ஊடல் வர்ற பொழுது அவர்கிட்ட போய் நிற்கிறோமா இல்லையா? சிவபெருமான் அம்பாள்கிட்ட போய் நிற்கிறாராம். க்ஷேத்திர புராண ஈஸ்வரர்னு பேர். ஒரு புத்தகத்திலே க்ஷேத்திர புவன ஈஸ்வரர்னு போட்டிருக்கு. அந்த பெருமான் ஊடல் தீர்க்கும் சிவன். அம்பாள் ஊடல் பண்ணா சிவன் என்னத்துக்கு ஆவார்? நம்ம என்னத்துக்கு ஆவோம்? ஒன்று ஞாபகம் வச்சுங்க, சிவபெருமானுடைய அருளுக்கு அம்பாள்னு பேர். அருள் இல்லைன்னா அவனை பார்க்க முடியாது. அவள் இல்லைன்னா அவன் காட்சி நமக்கு கிடைக்காது. அவன் உண்டாக்கின சூரியனையே நம்மளால் பார்க்க முடியலையே, அவனை எப்படி பார்க்க முடியும்? அவன் கண் கொடுத்தா தான் ஆண்டவனை பார்க்கலாம். அந்த கண்ணுக்குத்தான் பிரியாவிடைன்னு பேர். க்ஷேத்திர புராண ஈஸ்வரர் அழகான திருக்கோலம். அந்த அம்பாளை குறிப்பாக பார்க்கணும். ஒரு பக்கம் பார்த்தா அந்த முகம் கோபமாக இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த பக்கம் போய் நின்று பார்த்தா சிரிப்பா இருக்கு. போய் பாருங்க இதெல்லாம். க்ஷேத்திர புராண ஈஸ்வரர். சேலத்துக்கு பக்கத்தில் தாரமங்கலம்னு ஒரு கோயில், ஒரு ஊர். அங்கே அடிக்கடி சொற்பொழிவுக்கு போயிருக்கிறேன். சிற்பங்கள் கொட்டி கிடக்கும். 2 தூண். ஒரு தூணிலே வாலி சுக்ரீவன் சண்டை, ஒரு தூணிலே ராமர் அம்பு விடுறதுக்கு தயாராக நிற்கிறார். இப்படி 2 தூண் அடுத்தடுத்து. இந்த ராமர் கண்ணோட கண்ணு வச்சு பார்த்தா வாலி தெரிவான். அந்த தூணில் போய் வாலி கண்ணோட நம்ம கண்ணை வச்சு பார்த்தா ராமர் தெரிய மாட்டார். அந்த சிற்பி அப்படி வேலை பார்த்துருக்கான் தாரமங்கலத்தில். மேலே இது மாதிரி கல் தாமரைப்பூ, ஒவ்வொரு இதழும் சுத்தும். கீழே இருந்து கம்பியை தர்றாங்க. ஐயா சுற்றி பாருங்க. என்ன பிரசங்கத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் மரியாதை உண்டு கோயில்களில். ஐயா சுற்றி பாருங்க அப்படிம்பா. இந்த எப்படி சுற்றினாக்க ஒவ்வொரு இதழும் சுத்தும் கல்லில். தாரமங்கலம். அது மாதிரி க்ஷேத்திர புராண ஈஸ்வரர். ஒரு பக்கத்திலே அந்த அம்பாள் முகம் கோபத்தை காட்டுது, ஒரு பக்கத்திலே அந்த அம்பாள் முகம் சிரிப்பை காட்டுகிறது. லலிதா சகசரநாமம் வளர்ந்த இடம் அது. லலிதா சகசரநாமத்தை பற்றி ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும். கோயிலுக்குள்ளே வர்றேன். மீனாட்சி சந்நிதி. ஒரு 100 பேர் 2 பக்கத்திலே நிற்கிறாங்க. மிக அற்புதமாக லலிதா சகசரநாமம் படிக்கிறார்கள். இப்படி கூட்டம் கிடையாது அப்ப. அந்த முழுக்க அருமையான வாக்கு. நான் தற்செயலாக முன்னால் வந்ததுனால அம்பாள் முன்னால் நிற்க விட்டுவிட்டா. முன்னால் நின்று போகலாமான்னு நினைக்கிறதுக்கும் ஓம் ஸ்ரீ மாத்ரே நம ஓம் இவங்க ஆரம்பிக்கிறதுக்கும் ஆகா இன்னைக்கு அம்பாள் நமக்கு கருணை காமிச்சிட்டா. 1008 திருநாமம் கேட்டா கண்ணீர் கொட்டும், பொருள் புரிஞ்சு கேட்டால் மயங்கிடுவீங்க. அந்த லலிதா சகசரநாமத்துக்கு அவ்வளவு பேராற்றல் உண்டு. நவராத்திரி ஒவ்வொரு நாளும் லலிதா சகசரநாமத்தை படித்தால் தீராத நோய்கள், தீராத வினைகள் தீரும். அவ்வளவு அற்புதம் லலிதா சகசரநாமம். 1690 ஒருவர் பிறந்தார் பீஜப்பூரில். 1690 விஸ்வாமித்திர கோத்திரம். ஏகநாதர்னு ஒருத்தர், அவர் புள்ள துக்தேவர்னு ஒருத்தர், அவர் புள்ள யாமாஜி பண்டிதர்னு ஒருத்தர், அவர் பிள்ளைக்கு கம்பீரராயர்னு பேர். இதெல்லாம் கன்னடத்து பேர்கள். கம்பீரராயர்னு பேர். இந்த கம்பீரராயர் முஸ்லிம் ராஜாவுடைய அரண்மனையிலே புகழ்பெற்ற புலவராய் திகழ்ந்தவர். முஸ்லிம் ராஜா என்ன கேட்டானா, உங்களுக்கு மகாபாரதம் தெரியுமா? தெரியும். அதை பாரசீகத்தில் மொழிபெயர்த்து கொடுங்கள். முதலில் அந்நிய மொழியில் மகாபாரதம் பாரசீகத்தில் தான் மொழிபெயர்க்கப்பட்டது. அப்புறம்தான் இங்கிலீஷுக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. வாரன் ஹேஸ்டிங்ஸ் காலத்திலே பாரசீகத்திலிருந்து ஆங்கிலத்துக்கு வந்தது. வாரன் ஹேஸ்டிங்ஸ் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் படிச்சுட்டு எழுதியிருக்கார். என்ன தெரியுமா? வாரன் ஹேஸ்டிங்ஸ் யாரு தெரியுமா? ராபர்ட் கிளைவுக்கு அடுத்தாப்புல இங்கே வந்த கவர்னர் ஜெனரல், வெள்ளக்காரங்களால் அனுப்பப்பட்டவர். இந்திய தேசத்தை முழுவதுமாக ஆட்சி செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ்.
அவர் எழுதுகிறார், எங்கள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் ஒரு காலத்தில் சிதைந்து விடும், இங்கிலாந்து நாட்டின் புகழ் ஒரு காலத்தில் மறைந்துவிடும், ஆனால் சூரிய சந்திரர்கள் உள்ளவரை இந்தியாவின் புகழ் ஒளிவீசி திகழும், அதற்கு காரணம் மகாபாரதமும் ராமாயணமும்னு வாரன் ஹேஸ்டிங்ஸ் எழுதிட்டு போனார். நம்புறீங்களா? நம்ம நாட்டில் 2 இதிகாசங்கள், இந்த 2ம் என்றைக்கும் இருக்கும். இது இருக்கிற வரைக்கும் இந்தியாவின் பெருமை நிலைத்து நிற்கும். எழுதினது ஒரு வெள்ளைக்காரன், வாரன் ஹேஸ்டிங்ஸ். என்ன காரணம்? ஆங்கிலத்தில் படித்தான். ஆங்கிலத்தில் போகிறதுக்கு யார் காரணம்? பாரசீக மொழியில் மாற்றினது காரணம். பாரசீக மொழியில் மாற்றினது யார்? கம்பீரராயர். கம்பீரராயருக்கு ஒரு பிள்ளை, பொண்டாட்டி பேர் கோணமாம்பா. ஒரு பிள்ளை பிறந்தது, பாஸ்கரராயர்னு பேர் வச்சாங்க. இந்த பாஸ்கரராயர் சிறந்த மகான். குழந்தை பிறந்ததில் பிடிச்சி அம்பாள்கிட்ட ஒரு ஈடுபாடு, பராசக்தி இடத்திலே ஒரு ஈடுபாடு. குழந்தைக்கு காசியிலே பூநூல் போட்டார்கள், உபநயனம். இந்த குழந்தை வளர்ந்தது, அம்பாள் பக்தனாக மாறிற்று. அம்பாளை பற்றிய பல நூற்களை படித்தது, கல்யாணம் செய்து கொண்டது. அதுக்கப்புறமும் அம்பாள் உபாசகனாகவே இருந்தது. இப்போ இந்த குழந்தைக்கு பாஸ்கரராயர்னு பேரு. காசிக்கு போறார் பாஸ்கரராயர். காசியில பல பண்டிதர்கள். அந்த காலத்தில் நம்முடைய திறமையை சோதிக்க வேண்டுமானால் காசிக்கு போகணும். காசியிலே உள்ள பண்டிதர்கள் ஒப்புக்கொண்டால் இந்திய மக்கள் ஒப்புக்கொள்வார்கள். துளசி ராமாயணம் காசி விஸ்வநாதரால் ஒப்புக்கொள்ளப்பட்டது. முதல்ல பண்டிதர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. எல்லாரும் என்ன சொன்னான் தெரியுமா? துளசி ராமாயணமாவது, அதான் வால்மீகி ராமாயணம் இருக்குல்ல, அப்புறம் என்ன இந்த ராமாயணம் வேண்டாம்ட்டான். துளசி தவிக்கிறார். நான் நிறைய பாடியிருக்கேன், சிவபெருமானை பற்றி நிறைய பாடியிருக்கேன், அதை பற்றி கவலை இல்லைன்ட்டான். அப்புறம் சில பேர் சொன்னான், ஒன்று செய்வோம், விஸ்வநாதர் சந்நிதியில் வைப்போம், அவர் ஒத்துக்கிட்டாருன்னா எல்லாரும் ஒத்துக்கிடுவோம். முத நாள் துளசி ராமாயணத்தை கீழே வச்சு பல பேர் பாடிய பல நூற்களை மேலே வச்சு கோயிலை சாத்திட்டு வந்துட்டாங்க. காசியிலே விஸ்வநாதர் வடகிழக்கு மூலையில் உட்கார்ந்திருப்பார். நம்ம காசி விசாலாட்சியை ஒரு நாள் பார்க்க இருக்கிறோம், அப்பொழுது அதை பற்றி சிந்திக்கலாம். மறுநாள் காலையில் கோயிலை திறக்கிறாங்க. முன்னால வந்து எல்லா ஏடுகளும் இருக்க, எல்லாத்துக்கும் மேலே துளசி ராமாயணம் இருக்கு. கீழே வச்ச ராமாயணம் மேலே இருக்கு, விஸ்வநாதருக்குரிய மாலை அது மேலே கிடக்கு. அதுக்கப்புறம்தான் துளசி ராமாயணம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்ம பாஸ்கரராயர் காசிக்கு போயிட்டார். வைதிகர்கள் சொன்னார்கள், எங்களோடு வாதமிட்டு ஜெயிக்க வேண்டும்னா. சரி, ஒத்துக்கிட்டார். அவங்களுடைய குருநாதர் ஒருத்தர் பரமஹம்ச குங்குமானந்த சுவாமின்னு பேர். ஏன் குங்குமானந்தர்னு பேர் தெரியுமா? விபூதி அள்ளி பூசுனா குங்குமமா மாறி போயிடுமா, அம்பாள் உபாசனை. அப்படி பரமஹம்ச குங்குமானந்தர், உடம்பு முழுக்க குங்குமமா வரக்கூடியவர். நம்ம அரசரடியில் ஒரு சமாதி இருக்கு தெரியுமா? குழந்தையானந்த சுவாமிகள் சமாதி. குழந்தையானந்த சுவாமிகள் கைப்பிடி குங்குமத்தை அள்ளி அப்படி வீசுவாராம், ஸ்ரீ சக்கரமா மாறிடுமா. அங்க கல்லுனால ஒரு ஸ்ரீ சக்கரம் இருக்கு, போய் கும்பிட்டு வாங்க. விபூதியை அள்ளி வீசுனா அது ஸ்ரீ சக்கரமா மாறி போயிடும், குங்குமத்தை அள்ளி வீசுனா அது ஸ்ரீ சக்கரமா மாறி போயிடும். அப்படி உபாசனை. பரமஹம்ச குங்குமானந்த சுவாமிகள், அவரை கூப்பிட்டு எதிர்த்தாப்புல உட்கார வச்சுட்டாங்க. பாஸ்கரராயரை இங்கே உட்கார வச்சுட்டாங்க. வாதம் நடக்குது. கேள்வி கேட்டால் பாஸ்கரராயர் ஒழுங்கா பதில் சொல்லணும். இதில் லலிதா சகஸ்ரநாமத்தில் பாஸ்கரராயர் அதை முழுக்க படித்தவர். கேள்வி மேலே கேள்வி வந்தது, பதில் சொல்லிக்கிட்டே போனார். திடீர்னு ஒரு ஆள் எந்திரிச்சார். 237வது மந்திரம் என்னன்னு கேட்டார். நம்மளுக்கு சொல்ல தெரியுமா? திருக்குறள் கேட்டாலே முத குறளும் கடைசி குறளும் தான் தெரியும். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு,
கடைசி குறள் அது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். அகரத்தில் ஆரம்பித்து நகர முடிய தமிழ் எழுத்துக்கள் 30க்கும் பாட்டுன்னு அர்த்தம். அகர முதல் நகர இருவாய் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும். இன்னல நமக்கு அப்படி தெரியும். 237வது மந்திரம் சொல்லுங்க. மகா சதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதாயை நமவோம். சாமி உடனே சொல்றார், எவ்வளவு ஆற்றல் அதுல எப்படி ஊறி போயிருக்கு. அவன் கேட்கிறான், இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. அம்பாள் ஸ்ரீபுரத்திலே இருக்கிறாள், நடுவிலே இருக்கிறாள், தாமரைப்பூவிலே மொட்டிலே இருக்கிறாள். ஸ்ரீபுரத்திலே அவளை சுற்றிலும் 64 கோடி யோகினிகள் காவல் காக்கிறார்கள். எத்தனை கோடி? 64 கோடி. சதுஷ்டி 8 × 8 64 கோடி. மகா சதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதாயை நமவோம். 64 கோடி யோகினிகள் சேவிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். குங்குமானந்தர் கேட்டார், அந்த 64 கோடி யோகினிகள் பேர், அவங்க பிறப்பு, அவங்க சரித்திரம், அவங்க உடை, அவங்களுக்குரிய மந்திரம் சொல்லுன்ட்டார். நடக்கிற காரியமா? 64 கோடி பேர் நமக்கு தெரியுமா? அடுத்த வீட்டுக்காரன் பேரே சரியா தெரியாது. என்னன்னா 64 கோடி எப்படி சார் ஞாபகத்தில் இருக்க? 64 கோடி யோகினிகள் சுற்றிலும் நிற்கிறார்கள். 8 ஆவரணம், 64 கோடி. கவலைப்படலை பாஸ்கர ராயர். அப்படி நிமிர்ந்தார், பேச ஆரம்பிச்சிட்டார். ஒரு யோகினி, அவளுடைய உடை, பிறப்பு, அலங்காரம், மந்திரம், சரித்திரம். அடுத்த யோகினி 20 22 வந்துட்டார். குங்குமானந்தர் எந்திரிச்சு காலில் விழுந்து கும்பிட்டு நிறுத்துங்கன்ட்டார். நிறுத்தி விட்டார். குங்குமானந்தர் திரும்பினார். முட்டாள்களா, 64 கோடி யோகினியை பற்றி பாஸ்கர ராயர் சொல்லல. அவர் வலது தோள்ல அம்பாள் லலிதா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறார். இவன் சொல்ல முடியாது, அவ தோள்ல உட்கார்ந்து இருக்கிறார். 64 கோடி யோகினிகள் பெயரை அம்பாள் லலிதா அவள் பேசுகிறாள், லலிதாம்பிகை பேசுகிறாள். இனிமே இவர் கூட வாதாட என்னால முடியாது. காலில் விழுந்து கும்பிட்டாராம். எங்கே? காசியில. அடுத்த நிகழ்ச்சி. எல்லாரும் கேட்டாங்களா, அது எப்படி நீங்க சொல்றீங்க? அந்த தெரியுது, உங்களுக்கு தெரியலையா? 2 திருவடி அவர் மார்பல படுதுயா. தோல்ல உட்கார்ந்தா கால் எங்க படும்? நெஞ்சில தானே படும். நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக வேண்டுமானால் அவன் திருவடி படணும்ல. அவ உட்கார்ந்து கால் வச்சுட்டா இவன் பேசிக்கிட்டே இருக்கான். ஐயா, இல்லாட்டி இந்த இவ்வளவு ஆற்றல் கிடைக்காது. எங்களுக்கு தெரியலையேன்னா, முட்டாள்களா இங்க பாருங்கோ, தீர்த்தத்தை எடுத்து தெளிச்சார். எல்லாருக்கும் தெரியுது அம்பாள் திருத்தோற்றம். காசியில எல்லாம் காலில் விழுந்து கும்பிட்டாங்க. பாஸ்கர ராயர் வாழ்க்கையில் இது ஒரு நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி, கர்நாடகத்தில் ஒரு சிற்றரசன், சந்திரசேனை ஜாதவ்னு அவனுக்கு பேரு. அவனுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. பாஸ்கர ராயர் அம்பாள் உபாசகர். அந்த ஊருக்கு போறார். காலில் விழுந்து ராஜா விழுந்தான், பொண்டாட்டியும் காலில் விழுந்தா. குழந்தை, ஆண்மகன் பிறப்பான், ஆண் குழந்தை பிறக்கும். ஆசீர்வாதம் பண்ணிட்டு பாஸ்கர ராயர் போயிட்டார். ஒரு 10 நாள் ஆச்சு. பாஸ்கர ராயருடைய சிஷ்ய பிள்ளை நாராயண தேவன்னு பேரு. நாராயண தேவர் வந்தார். இந்த சிற்றரசன் சும்மா தானே இருக்கணும், விதி யாரை விட்டுது? அவரு காலில் போய் விழுந்தான். விழுந்தது தப்பில்லை. எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை வேணும்னு கேட்டான். அவர் என்ன பண்ணினார்? அப்படியே பார்த்துட்டு பெண் குழந்தை பிறக்கும்ட்டார். இவன் என்ன சொன்னா, 10 நாளைக்கு முன்னால பாஸ்கர ராயர் வந்து ஆண் குழந்தை பிறக்கும்னார், நீங்க பெண் குழந்தைங்கிறீங்க. அடப்பாவி, என் குருநாதரை பார்த்தியா? அவர்கிட்ட கேட்டீன்னா அதை ஏண்டா என்கிட்ட சொல்லல? இப்படி 2 பேருக்கும் இப்படி உண்டாக்கி விட்டுட்டியே.
அவர் சொன்ன வார்த்தையும் பலிக்கணும், நான் சொன்ன வார்த்தையும் பலிக்கணும். உனக்கு ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம அலியா பிறக்க போகுதுறான்ட்டார். அதுதான் விதின்னே. நாக்கு சும்மா இருக்காது, பேசாம இருந்தா தேவலை. அங்கேயும் போய் காலில் விழுந்து சில நேரத்திலே 3-4 வைத்தியம் பார்ப்போம். அதில் பாதி இதில் பாதி அதில் பாதி, அது மாதிரி ஆயிப்போச்சு. குழந்தை பிறந்தது, அலியா பிறந்தது. அவன் ஒத்துக்கிட்டான், என் தப்பு. ஞானிகள்கிட்ட போய் பரிசோதிக்கப்படாது. அவங்கள பரிசோதிக்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? நாராயண பட்டத்திரி குருவாயூர்ல நாராயணீயம் பாட போறார். நாராயணீயம் என்பது 10 அவதாரங்களை பாடக்கூடியது. 10 அவதாரத்திலே எந்த அவதாரத்தை பாடுறது, எதை முதல்ல பாடுறது? அவருக்கு யோசனை. வேலைக்காரனை கூப்பிட்டார், நீ போய் திருச்சூர்ல என் குருநாதர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் எந்த அவதாரத்தை தொட்டு தொடங்குவது அப்படின்னு கேட்டுக்கிட்டு வா. ஏன்னா பட்டத்திரிக்கு உடம்பு முழுக்க நோய், எந்திரிக்க முடியாது. குருவாயூரப்பன் சந்நிதியில் உட்கார்ந்தபடி எழுத போறார். அவன் புறப்பட்டு திருச்சூருக்கு வந்தான். குருநாதர் வீடுன்னு கேட்டான். உள்ள காமிச்சாங்க. உள்ள யாரோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, கதவெல்லாம் திறந்து கிடக்கு. வந்து நின்ன உடனே யாரா அதுன்னார். எது மரியாதை ரொம்ப அதிகமாக இருக்கு, நான் பட்டத்திரிட்டேந்து வந்திருக்கேன். என்னடா சொல்லிவிட்டான் அவன்னார். அவர் இது சரிப்படலை. இந்த ஆளு உள்ள போய் பார்க்கறான், தயிர் சாதத்துக்கு மீனை தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நாராயணீயம் பாடுறதுக்கு இந்த ஆளு அடியெடுத்து கொடுக்கவா? என்னமோ அவர் சொல்லிவிட்டார், கேட்டு வைப்போம். சாமி, எங்க குருநாதர் நாராயண பட்டத்திரி நாராயணீயம் பாடணும், எதை தொட்டு தொடங்கலாம்னு கேட்க சொன்னார். மீனை தொட்டு தொடங்க சொல்லு போ. இவன் என்ன நினைச்சான், மீனை தொட்டு சாப்பிட்றவர் வேற என்ன சொல்லுவாரு? நேர இங்க வந்தான். குருநாதா, என்ன உங்க சாமி மீனை தொட்டு சாப்பிட்றாரு, இது தப்பு இல்லையோ? இந்த பாரு, அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. எல்லாரும் எல்லாரையும் விமர்சிக்க கூடாது. அந்த நிலை வேறு, உன் நிலை வேறு. விறகு நெருக்கிற தராசுல தங்கத்தை போட்டு நிறுக்கப்படாது. இது விறகு நெருக்கிற தராசு. விறகு கடையில் போய் 1 டன் விறகு வாங்கிட்டு எனக்கு ஒரு விறகு சேர்த்து போடுங்கன்னு கேட்கலாம். அவன் உங்களுக்கா இப்பவேயான்னு கேட்பான். ஆனாலும் பரவாயில்ல, ஒரு விறகு கூட கேட்டு வாங்கிக்கிட்டு வரலாம். நகைக்கடையில் போய் 1 பவுன் தங்கம் வாங்கிட்டு 1 கிராம் கொடுங்கன்னு கேட்டால் உதப்பார் செட்டியார். புரியுதா? தங்கம் இருக்கிற தராசு வேற, விறகு இருக்கிற தராசு வேற. அவர் என்ன சொன்னார்னு சொல். என்ன சொல்லுவார்? மீனை தொட்டு தொடங்குன்னார். ஆகா, மச்சாவதாரத்தில் தொடங்குன்னு சொல்லி இருக்கிறார். என் குருநாதர் மச்சாவதாரத்தில் தொடங்குன்னு சொல்லி இருக்கார். முதல் அவதாரம் மீன், மச்சாவதாரம் தண்ணியில மட்டும் இருக்கும். 2வது அவதாரம் தண்ணியிலையும் நிலத்திலையும் இருக்கும், ஆமை, கூர்மாவதாரம். 3வது அவதாரம் நிலத்தில மட்டும் இருக்கும், பன்றி, வராக அவதாரம். 4வது அவதாரம் மனிதனும் விலங்கும், நரசிம்ம அவதாரம். முதல் கூட்டணி அமைச்சவர் நரசிங்கந்தான். வந்தார், வென்றார், சென்றார். மனிதனுக்குரிய அறிவு, சிங்கத்துக்குரிய ஆற்றல். 4வது அவதாரம். 5வது அவதாரம் கட்டையா குட்டையா மனுஷன், வாமனர். 6வது அவதாரம் கோபக்கார பரசுராமர். 7வது அவதாரம் எல்லா சௌபாக்கியங்களும் குணங்களும் நிறைந்த குணக்கடல், ராமாவதாரம். அதுக்கு மேலே 8வது பலராமாவதாரம். 9வது தன்னை உணர்ந்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம். 10வது இனி வர இருக்கிற கல்கி அவதாரம். முதல் அவதாரம் எங்கே? மீன், மச்சாவதாரம். எதுக்கு சொல்ல வந்தேன் இதெல்லாம்? குருநாதரையும் சிஷ்ய பிள்ளையையும் எடை போட நமக்கு ஆற்றல் கிடையாது. என்ன கேட்டார்? என்ன குழந்தை பிறக்கும்னு கேட்டார்.
கடைசி என்ன ஆச்சு? அலி பிறந்தது. 7-8 வருஷம் குழந்தைக்கு ஆச்சு. பாஸ்கர ராயர் திரும்ப அந்த ஊருக்கு வந்துட்டார். அதான் புண்ணியம். நமக்கு நல்ல நேரம் இருந்தா கும்பிட போன தெய்வம் குறுக்கில் வந்து நிற்கும். வந்தவொடனே காலில் போய் விழுந்தார். சாமி, நான் தப்பு பண்ணிட்டேன், அனுபவிக்கிறேன். என்ன தப்பு சொல்லு? கதையை பூரா சொன்னார். இந்த அருக்கு பிள்ளை பாருங்க. என்னடா இப்படி ஆகி போச்சு? சரி, சூரியனை வழிபட்டால் அலித்தன்மை மாறி ஆண் தன்மை கிடைக்கும். சூரியனை நோக்கி தவம் செய்தார். ரொம்ப நாள் தவம். சூரிய பகவான் காட்சி கொடுத்தான். நீங்க பரம ஞானி, தீர்த்தத்தை அள்ளி தெளிச்சு அவன் ஆனா மாறிட்டு போறான். இதுக்கு எதுக்கு என்ன நோக்கி தவம் பண்ணீங்க? இவர் சொல்றார், உலக மக்கள் சூரிய நமஸ்காரம் பண்ண வேண்டும், சூரியனை வணங்க வேண்டும். எல்லா ஆற்றலுக்கும் மூலம் சூரியன். தெரியக்கூடிய கடவுள் சூரியனும் சந்திரனும் தான். கண்ணுக்கு தெரிகிற கடவுள் சூரியனும் சந்திரனும் தான். சூரியன் தான் ஆற்றலுக்கு அதிபதி என்று உன் பெருமைக்காக உன்னை பலரும் வணங்க வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தேன். சூரியன் ஆற்றல் கொடுத்தான். அந்த குழந்தை அலியாக இருந்தது ஆணாக மாறிற்று. பாஸ்கர ராயர் திருவிடைமருதூருக்கு போயிட்டார். நம்ம திருவிடைமருதூர், திருவிடை மருதா திரிபுராந்தகா என்று பட்னத்து சாமி பாடுறாரே, அந்த இடத்துக்கு வந்துட்டார். ஆனால் வீட்டில் எப்பவும் கொஞ்சம் வறுமை தான். இந்த புலவனுக்கு பணம் சேராது. பணம் சேர்ந்தா அவன் புலவனாக இருக்க முடியாது. அவ்வளவுதான். வறுமையும் புலமையும் ரெட்ட குழந்தைகள். பாரதி பிறந்தாராம். அதை ஒருத்தர் அழகா எழுதினார். எட்டயபுரத்தில் சின்னச்சாமி என்பவர் மனைவிக்கு இடுப்பு வலித்தது. ஏதோ இவர் பக்கத்தில் நின்று பார்த்தாப்புல ஒருத்தர் எழுதுறார். எட்டயபுரத்தில் சின்னச்சாமி யாரு? பாரதியுடைய அப்பா. எட்டயபுரத்தில் சின்னச்சாமி என்பவர் மனைவிக்கு இடுப்பு வலித்தது. இடுப்பு வலித்ததும் 2 குழந்தைகள் இணைந்து பிறந்தன. ஒரு பிள்ளை தாண்டா பிறந்துச்சு, பாரதியார்னு பேரு இல்லை. கவிஞன் பார்வை. எட்டயபுரத்தில் சின்னச்சாமி என்பவர் மனைவிக்கு இடுப்பு வலித்தது. இடுப்பு வலித்ததும் 2 குழந்தைகள் இணைந்து பிறந்தன. வறுமையும் புலமையும். வறுமையும் புலமையும் சேர்ந்த சேர்க்கதானே பாரதி. கடைசி வரைக்கும் சோத்துக்கு வழி இல்லை. இறந்ததுக்கு அப்புறம் மணிமண்டபம் கட்டணும். கடைசி வரைக்கும் சாப்பிட வழி இல்லை. பொன்றாத நற்பெருமை போகாத நீள்வறுமை, நன்றாக பாடுகின்ற நாவன்மை என்றிவையே தான் பிறந்த அப்பொழுதே தாய் வயிற்றில் பெற்று வந்த வான்புலவன் பாரதிக்கு வாழ்த்து. எதுக்கு சொல்ல வந்தேன்? வறுமை. புலவனோடு இணைந்தது வறுமை. ஏன்னா இவனுக்கு பணத்தை ஒழுங்கா வச்சுக்க துப்பு இருக்காது. கண்ணதாசர் 2 கையாலையும் சம்பாதிச்சார். அண்ணே எப்படி இருக்கு நிலவரம்னு ஒரு நாள் கேட்ட பொழுது அழகா சொன்னார், நான் இந்திய ஜனாதிபதி மாதிரி சம்பாதிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷப்பட்டான். இந்தியா மாதிரி கடன் வாங்குகிறேன். அடுத்தாப்புல அப்படித்தான் காசு இருந்தால் செலவழிச்சு விடுவாரு. ஒழுங்காலாம் பாதுகாக்க தெரியாது. பாஸ்கர் ராயர் வீட்டில் வறுமை. சாப்பிடணும் இல்லை, அம்பாளுக்கு நைவேத்தியம் வைக்கணும் இல்லை, மளிகை கடையில் வாங்கினதுக்கு பணம் கொடுக்கணும் இல்லை, முடியல. இந்த வீட்டுக்காரம்மா தவிக்கிறா. என்னங்க 200 ரூபா பாக்கி, 300 ரூபா பாக்கி. அந்த காலத்தில் அது பெருந்தொகை. இவரா உட்கார்ந்து பூஜை. ஓம் அபர்ணாயை நமாவோம், ஓம் அபர்ணாயை நமாவோம், ஓம் அபர்ணாயை நமாவோம். அபர்ணான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லா கடன்களையும் தீர்க்கக்கூடியவள்னு அர்த்தம். அபர்ணான்னா எல்லா கடன்களையும் தீர்க்கக்கூடியவள். ஓம் அபர்ணாயை நமோம். இங்கே வெளியே கடன்காரன் நிற்கிறான், இங்கே உள்ள பூஜை நடக்குது. இவருக்கு மனசு கொதிச்சிருச்சு. அவன் கத்திக்கிட்டு இருக்கான் வெளியில. என்ன கேட்டார் தெரியுமா? ஒரு ஸ்லோகம். அம்மா, என் கடனை தீர்க்கலைன்னா உனக்கு அபர்ணாங்கிற பேர் என்னத்துக்கு? நம்மளே கேட்குறோம்ல, ஏன்யா சகல சௌபாக்கியங்களும் கொடுப்பேங்கிறான், எனக்கு வறுமையா இருக்கு, உனக்கு எதுக்கு மகாலட்சுமின்னு பேரு? கேட்குறமா இல்லையா? உனக்கு எதுக்கு அபர்ணான்னு பேரு?
தாங்க முடியலை. பூஜையில் ஒரு சுலோகம் பாடிவிட்டார். 1 மணி நேரம் பூஜை பண்ணினார். எந்திரிச்சார். கடங்காரங்க பூரா வந்து காலில் விழுந்து கும்பிட்டான். என்ன அப்போவே திட்டுனவன் காலில் விழுந்து கும்பிடுறான்? சாமி, எல்லா பணமும் வந்துருச்சுன்னா. என்னடா இது, யாரு கொடுத்தா? உங்கள் வீட்டு அம்மா தான் கொண்டாந்து கொடுத்தாங்க எல்லாருக்கும். உள்ளே போய் பார்க்குறார், அந்த அம்மா அப்படியே உட்கார்ந்துருக்கு. என்னடி நீ கொடுத்தியா? நான் கொடுக்க என்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரே வார்த்தையில். பார்த்தீங்களா, யாரு கொடுத்தா? ஓம் அபர்ணாயை நம ஓம். அம்பாள் பொறுப்படுத்திக்கிட்டா. கவலைப்படாதே, நான் கொடுக்கிறேன், என்னை நம்பு, நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். எப்பொழுதும் கவலை இல்லை, இணங்கி நிற்பான் பாவி. ஒப்பி உனதேவல் செய்வேன், உன்னருளால் வாழ்வேன். தேடி உன்னை சரண் அடைந்தேன், தேசமுத்து மாறி. கேடதனை நீக்கிடுவாய், கேட்ட வரந்தருவாய். பாரதி பாடின பாட்டு. அம்பாள் உடனே அருள் செய்தாள். திருவிடமருதூரில் மாதான தெருன்னு ஒரு தெரு. அந்த தெருவில் பாஸ்கர ராயர் ஒரு கால் மேலே இன்னொரு காலை போட்டு அப்படியே திண்ணையில் சாஞ்சி உட்கார்ந்திருப்பார். அந்த பக்கம் வேப்பத்தூர் சன்னியாசி ஒருத்தர் போவார். இந்த வேப்பத்தூர் சன்னியாசியை எல்லாரும் கும்பிடுவாங்க. பாஸ்கர ராயர் பார்க்காம உட்கார்ந்திருப்பார், கும்பிட மாட்டார், எந்திரிச்சு நிற்க மாட்டார். எல்லாரும் காலில் விழுந்து கும்பிடுவாங்க. அந்த சன்னியாசிக்கு எப்படி இருக்கும்? உயர்ந்த சன்னியாசியாக இருந்தால் எப்படியும் இருக்காது. கும்பிட்டா என்ன, கும்பிடாட்டி என்ன? உங்களுக்கு ஒரு பெரிய தேவ ரகசியம் சொல்கிறேன். என் காலில் யாராவது விழுந்து கும்பிட்டா அவன் பண்ணின பாவம் பூரா எனக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். நான் என்னத்துக்கு ஆகிறது யோசிங்க. ரொம்ப பேர் என் காலில் விழுந்து கும்பிடுங்கிற மாட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். எல்லாரு பாவமும் இவன்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. பகவான் ராமகிருஷ்ணருக்கு ஏன் சார் கழுத்தில் புற்றுநோய் வந்துச்சு? ரமண பகவானுக்கு ஏன் கையில் கேன்சர் வந்துச்சு? கும்பிட்டவன் பாவத்தை பூரா வாங்கி அதுக்கு தண்டனை அந்த பெருமக்கள் அனுபவித்தார்கள். நமக்காக குழந்தைக்கு தாய் மருந்து சாப்பிட்றா இல்லையா? குழந்தைக்கு ஜலதோஷம்னா தாய் மருந்து சாப்பிட்றாள்ல. என் காலில் ஒருத்தன் விழுந்து கும்பிட்டா அவன் பாவம் எனக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். சபரிமலைக்கு போகிற பொழுது எங்கள் குருசாமி ராமசாமி கோனார்னு ஒரு புண்ணியவான், அவர் காலில் விழுந்து எல்லாரும் கும்பிடுவோம். அவர் சிரிச்சபடி உட்கார்ந்துருப்பார். என்ன அர்த்தம்? எங்கள் பாவமெல்லாம் அவருக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். கடைசியாக அவர் எந்திரிப்பார். ஐயப்ப சாமி காலில் விழுந்து, அப்பா நீ தாண்டா காப்பாற்றணும், எல்லாத்தையும் உங்ககிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன், விழுந்து கும்பிட்டுருவார். புரியுதா? என் காலை யாராவது தொட்டு கும்பிட்டா சிவசிவான்னு சொல்லிடுவேன். ஏன்? இந்த கும்பிடு சிவனுக்கு, சத்தியமாக எனக்கு இல்லை, என்னை விட்டுரு, என் பாவமே மூட்டை கணக்காக இருக்கே ஐயா. நான் பண்ணின பாவம் மூட்டை கணக்காக இருக்கிற பொழுது நான் எப்படி அடுத்தவன் பாவத்தை வாங்கிக்க முடியும்? யோசிங்க. நம்ம வேப்பத்தூர் சன்னியாசி அதென்ன இந்த பாஸ்கர ராயர் நம்மளை கும்பிட மாட்டேங்கிறாரு. ஒரு நாள் எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டார், இந்த ஆள் ரொம்ப ஆணவக்காரர். எல்லாரும் வந்தாங்க. சாமி, இவர் பெரியவர், நாங்கள்லாம் கும்பிடுறோம், நீங்கள் ஏன் கும்பிடாமல் இருக்கிறீங்க? சன்னியாசியை கும்பிடணுமில்ல. கும்பிடணும், நான் கும்பிட்டா அவருக்கு ஆகாதுன்னாரு. என்னன்னாங்க. இப்போ பாருங்க, வேப்பத்தூர் சன்னியாசி இங்கே வாங்க வந்தார். கையில் தண்டு வச்சிருக்கீங்களா? ஆமாம். கமண்டலம் இருக்கா? ஆமாம். அதையெல்லாம் திண்ணையில் வைங்க. நீங்கள் ஒதுங்கி நில்லுங்க. தண்டும் கமண்டலமும் திண்ணையில் வச்சாச்சு. பாஸ்கர ராயர் எந்திரிச்சு போய் கீழே விழுந்து கும்பிட்டார். 2 எரிஞ்சு போச்சு. இப்போ புரியுதான்னார். சன்னியாசி நல்லாவே புரியுதுன்ட்டு ஓடி போயிட்டார். நிற்கிற போது கும்பிட்டா அவரு கதை முடிஞ்சிடும். பராசக்தியை கும்பிட்டா அந்த ஆற்றல் கிடைக்கும். நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர் மணிப்பூன், பஞ்சுக்கு நேர்வல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர் பெருந்தி, வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையத்து மாந்தரெல்லாம்
தஞ்சம் என்றே அழைப்பார். அவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பாரதி பாடுறான். பாஸ்கர ராயர். ஆமாம், லலிதா சகசரநாமத்துக்கும் பாஸ்கர ராயருக்கு என்ன சம்பந்தம்? ஆதிசங்கரர் லலிதா சகசரநாமத்துக்கு உரை எழுதணும்னு ஆசைப்பட்டார். ஒரு பையனை கூப்பிட்டார். உள்ள சகசரநாமம் இருக்கு, எடுத்துக்கிட்டு வான்னார். என்னன்னு தெளிவாக சொல்லியிருக்கணும். அவன் போய் எடுத்துக்கிட்டு வந்துட்டான். இவர் நினைச்சது லலிதா சகசரநாமத்துக்கு பாஷ்யம் உரை எழுதுறது. எடுத்து வந்து கொடுத்ததை பார்த்தா விஷ்ணு சகசரநாமம்னு போட்டிருக்கு. டேய், மாத்திட்ட, கொண்டே வச்சுட்டு அதை எடுத்துட்டு வா. விஷ்ணு சகசரநாமத்தை வச்சுட்டு லலிதா சகசரநாமத்தை எடுத்துக்கிட்டு வா. இந்த பையன் அங்கே போனான். 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப வர்றான், கொடுக்குறான். அதே விஷ்ணு சகசரநாமம். என்னடா, அங்கே ஒரு சின்ன பொண்ணு நின்றுக்கிட்டு இதை குர்றான்னு சொல்லுது. யாரு சின்ன பொண்ணு? சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்கை சிரித்திருப்பாள். நீ விஷ்ணு சகசரநாமத்துக்கு உரை எழுது. லலிதா சகசரநாமத்துக்கு உரை எழுதுவதற்கு பாஸ்கரராயர் பிறக்கப் போகிறார், போ அப்படின்னு அர்த்தம். ஆதிசங்கரர் விஷ்ணு சகசரநாமத்துக்கு உரை எழுதினார். அம்பாள் பராசக்தியின் கருணையினாலே பின்னால் வந்த பாஸ்கரராயர் லலிதா சகசரநாமத்துக்கு உரை எழுதினார். அந்த உரையே எங்கிட்ட இருக்கு. அற்புதமான நூல். ஒவ்வொரு சொல்லுக்கும் விளக்கம் கொடுத்திருக்கிறார். லலிதா சகசரநாமத்துக்கு உரிய திருத்தலம் திருமீயச்சூர் அப்படின்னு எங்கே சார் சொல்லியிருக்கு? இப்போ சொல்கிறேன். அம்பாள் தெற்கு நோக்கிய தோற்றம், ஸ்ரீ சக்கர பீடம், ராஜ சிம்மாசனம், கொள்ளை அழகு. பார்த்தா முகத்தை விட்டு கண்ணை எடுக்க முடியாது. சிரிச்ச முகம். நம்ம அழகுக்கொருவரும் ஒவ்வாத வள்ளி. அபிராமின்னு அர்த்தம் தெரியுமா? அழகுக்கொருவதும் ஒவ்வாத வள்ளின்னு அர்த்தம். ரொம்ப அழகா இருக்கிற பொண்ணுக்கு அபிராமின்னு பேர் வைக்கணும். அபிராமின்னு அதான் அர்த்தம். அப்படி அழகு. அம்பாள் சிரிச்ச முகம். நடராஜாவை பார்த்துட்டு அம்பாளை பார்த்தா நடராஜாவுடைய குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் 99 மார்க் போடலாம். அம்பாளுக்கு 100 மார்க் போடலாம். ஏன்? ஸ்ரீரங்கத்தில் ஒரு பட்டர், ஸ்ரீரங்கத்து பெருமாள் ரொம்ப அழகா இருப்பார். அலங்காரமெல்லாம் பண்ணி கண் அழகோட வந்து நின்னாராம். தாமரை கண், பச்சை மாமலை போல் மேனி, பவளவாய் கமலச்செங்கண். இந்த கண் அழகோட வந்து நின்னாராம். பட்டரே, என் கண் அழகு சிறப்பா, ரங்கநாச்சியார் கண் அழகு சிறப்பா? யார் ரங்கநாச்சியார்? வீட்டுக்காரி. ஸ்ரீரங்கநாச்சியார் படிதாண்டா பத்தினி, கோயிலுக்குள்ளே இருப்பா. எந்த அழகு சிறப்பு? பட்டர் சொன்னாராம், கண்ணா, உன் அழகு சிறப்பு. உன் அழகுக்கு ஈடு என கிடையாது. ஆனால் உன் கண்ணை விட கருணை பொழியக்கூடிய பிராட்டியின் கண்ணு ஒருபடி உயர்வுன்னாராம். இது எப்படி இருக்கு? ஸ்ரீரங்க பெருமாள் கண்ணை விட ஸ்ரீரங்கநாச்சியார் கண் சிறப்பு. சொக்கலிங்க பெருமான் திருக்கண்களை விட என் அன்னை மீனாட்சியின் திருக்கண்கள் சிறப்பானவை. அவ கண் காட்டுனாத்தான் அவர்கிட்ட போக முடியும். அவ கண்ணு காட்டலைன்னா வெளியில தான் போக முடியும், கோயிலுக்குள்ள போக முடியாது. அப்படி ஒரு பேரழகு லலிதாம்பிகை. அபயம் பரதம். இடது காலை தொங்க விட்டு வலது காலை மடிச்சு வச்சிருக்கா. வரப்பிரசாதம், அதிக சக்தி. அகஸ்தியர் கேட்டாராம் ஹயக்ரீவர்கிட்ட, லலிதா சகசரநாமத்தை எந்த ஊர்ல சொன்னா சிறப்புன்னு. லலிதா சகசரநாமத்தை எந்த ஊர்ல போய் சொன்னால் முழு பலன் கிடைக்கும்? யாரு கேட்கிறா? அகஸ்திய முனிவர் கேட்கிறார். சொல்றது யாரு? ஹயக்ரீவர்.
இறைவனுடைய அவதாரம். ஹயக்ரீவர் அறிவுக்கு அதிபதி. பிள்ளைகளுக்கு படிப்பு ஒழுங்கா வரலன்னா ஹயக்ரீவரை கும்பிடணும். ஹயக்ரீவர் சொன்னாராம், மனோன்மணியின் தலத்துக்கு போ. அது யாரு மனோன்மணி? பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை எழுதின நூலுக்கு பேரு மனோன்மணியம். மனோன்மணின்னா யாரு? சிவபெருமானுடைய முதல் சக்திக்கு பெயர் மனோன்மணி. அம்பாளுக்கு 9 தன்மைகள். எல்லாம் நவசக்தி. முதல் சக்தி மனோன்மணி. தானே எழுந்து எல்லோரையும் எழுப்பக்கூடியவள் மனோன்மணி. சொக்கலிங்க பெருமான் சந்நிதிக்கு போறீங்கள்ல, சந்நிதிகளை இடது பக்கம் அந்த கதவோரத்தில் ஒரு அம்பாள், அவதான் மனோன்மணி. ஏன் அவ அங்கே இருக்கா? அவ இருந்தா தான் சொக்கலிங்க பெருமான் திருமேனி உங்களுக்கு தெரியும். அவ இல்லைன்னா தெரியாது. முதல் சக்தி மனோன்மணி. அந்த மனோன்மணியின் தலம் மீயச்சூர். அங்கே போ. மனோன்மணியின் திருத்தலத்துக்கு போய் சொல். அகஸ்திய முனிவர் அவர் மனைவி லோபாமுத்திரையோடு அங்கே வந்தார். லலிதா சகஸ்ர நாமத்தை முழுக்க பாராயணம் பண்ணினார். எங்கே? லலிதாம்பாளுக்கு முன்னால. அன்னை நவரத்தினம் அணிந்து காட்சி கொடுத்தாள். உடனே லலிதா நவரத்தின மாலை பாடினார். மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. எல்லாரும் படிக்கிறீங்கள்ல, அகஸ்திய முனிவர் பாடியது. லலிதா நவரத்தனத்தோடு காட்சி கொடுத்த உடனே அப்ப பாடின பாட்டு எந்த ஊர்ல? திருமீயச்சூர். அந்த ஊரில் உள்ள அம்பாளை நாம் நினைக்கிறோம். பண்டாசுரனை வதம் செய்த பராசக்தி அங்கே காட்சி கொடுக்கிறாள். அந்த ஊர்ல ஒரு துர்கை. துர்கை கையில கிளி இருக்கும். நம்ம ஊர்ல மீனாட்சி கையில கிளி. திருப்புகழ் சபையில் பூஜை பண்ற முருகனுக்கு முதுகுல கிளி, தோல்ல. கிருபானந்த வாரியார் வழிபாடு பண்ணக்கூடிய முருகப்பெருமானுக்கு தோல்ல கிளி. அது என்ன கிளி? நான் அன்னைக்கே சொன்னேன். சுகபெரும ரிஷி பரமஞானம். கிளி என்பது ஞானத்துக்கு அடையாளம். துர்கை கையில கிளி. அந்த துர்கைக்கு பேரு தெரியுமா? சுகபிரம்ம துர்காதேவி. சுகபிரம்ம துர்காதேவி. கிளி எதுக்காகவா? நம்மெல்லாம் போய் துர்கைட்ட எல்லாத்தையும் குறை சொல்றோம். கிளி அதை கேட்டுக்கிட்டு போய் லலிதாட்ட சொல்லுமா. மந்திரிகிட்ட நம்ம குறையெல்லாம் சொல்றோம், அவர் கேட்டுக்கிட்டு போய் பிரதம மந்திரிகிட்ட சொல்ற மாதிரி. துர்கைட்ட போய் சொன்னா, துர்கைட்ட சொன்னதை கிளி கேட்டுக்கிட்டு நேர லலிதாம்பிகைட்ட போய் கிளி சொல்லுமா. சொன்னதை சொல்லும்ல. கிளியை எல்லா இடத்திலையும் வைக்கப்படாது. ஒரு முட்டாள் படுக்கை அறைகளில் கொண்ட கிளியை வச்சானா. சொன்னதை சொல்ற கிளிப்பிள்ளை. சிவபூஜை பண்ற இடத்துல கிளியை வைக்கலாம். என்ன சொன்ன பாட்டை திரும்ப சொல்லும். இப்பவும் சாயந்தர நேரத்தில் அந்த ஊரில் துர்கை தோளில் இருந்து உண்மையான கிளி ஒன்று புறப்பட்டு லலிதாம்பிகை சந்நிதிக்கு போகிறது. பல பெருமக்கள் கண்டு எழுதியிருக்கிறார்கள். எந்த ஊர்? திருமீயச்சூர். இன்னும் ஒரு நிகழ்ச்சி சொல்லிப்படுறேன். அம்பாள் காலில் கொலுசு. அந்த அழகை பார்க்கணுமே. அவளுக்கு என்ன நகையை போட்டாலும் அவளால் நகைக்கு அழகு, நகையினால அவளுக்கு அழகில்லை. நம்ம கூட தப்பா சொல்றோம். கோயிலுக்கு எதுக்கு போனேன்? தங்கரதம் பார்க்க போனேன். முட்டாள்தனம். தங்கரதத்தில் மீனாட்சி வர்றத பார்க்க போறோம். மீனாட்சி வர்றதுனால தங்கரதத்துக்கு பெருமையை தவிர தங்கரதத்தில் வர்றதுனால மீனாட்சிக்கு பெருமை இல்லை. கொலுசு போட்டா கொலுசுக்கு பெருமை, ஒட்டியானம் போட்டா ஒட்டியானத்துக்கு பெருமை. அம்பாளை அலங்கரித்து பார்க்கறதுல நமக்கு சந்தோஷம். அந்த அம்பாள் அப்படியே நவரத்தினங்களினால் அலங்கரிக்கப்பட்டவள். ரொம்ப அழகா இருக்கா. ஒரு நாள் காலில் கொலுசு அந்த காலத்தில் கிடையாது. பெங்களூரில் ஒரு அம்மையார் கனவுல போய் நிற்கிறா அம்பாள். யாரு? லலிதாம்பிகை. என் காலுக்கு ஒரு கொலுசு பண்ணி போடேன்.
ஏன் அவன் நினைச்சா பண்ண முடியாதா? உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமே. என் காலுக்கு ஒரு கொலுசு பண்ணி போடு. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை. கனவுல அம்பாள் வந்து கேட்குறாளே, கிடைக்குமா சார்? கனவுல வரணும்னா எத்தனையோ ஜென்மம் தவம் பண்ணி இருக்கணும். ராமலிங்க சாமி கண்ணீர் விட்டு அழுதார். முருகா, கனவுல கூட காட்ட மாட்டேங்கிறிய ஐயா. ஏன்? ஒருவேளை கனவுல பார்த்தா என் கண்ணு திருஷ்டி பற்றும்னு காட்ட மாட்டேங்கிறியா? பன்னேரும் மொழியடியார் பரவி வாழ்த்தும் பாதமலர் அழகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறுபடுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிலாய் கருணை ஈதோ. விண்ணேறும் அறிமுதலோர்க்கரிய ஞான விளக்கே, மெய் வீட்டின் வித்தே, தன்னேறு பொழில் தணிகை மணியே, ஜீவ சாட்சியாய் நிறைந்தருளும் சகச வாழ்வே. அது மாதிரி அம்பாள் கனவுல காட்சி கொடுத்துட்டா. என் காலுக்கு ஒரு கொலுசு பண்ணி போடு. அந்த அம்மா கொலுசெல்லாம் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துருச்சு. வந்து பார்த்தா கோயில் அர்ச்சகர் சொல்றாரு, கொலுசெல்லாம் மாட்ட முடியாது. கொலுசுன்னா மாட்டி பின்னால் ஏதாச்சும் அந்த விக்கிரகத்தில் போடுறதுக்கு துவாரம் இருக்கணும்ல. சும்மா கொலுசை வச்சுட்டே எடுக்க முடியும்? நம்ம வச்சுட்டு போனால் எவனாவது எடுத்துக்கிட்டு போயிடுவான். யோசிச்சு பாருங்க. கொலுசு போடுறதுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் வாய்ப்பு கிடையாதுன்ட்டார் அவர். என்னடா இது, கொலுசை வேணும்னா வச்சு எடுத்து கொடுக்குறேன். சரி, வச்சு வாங்கிட்டு போயிடுச்சு. ராத்திரி அம்பாள் கனவுல திரும்ப வர்றா. அவனை நல்லா பார்க்க சொல்லு. கொலுசு போட வாய்ப்பு இருக்கு, நல்லா பார்க்க சொல்லு. இந்த அம்மா திரும்பி வந்துருச்சு. ஐயா நல்லா பாருங்க ஐயா, அம்பாள் சொல்றா. என்னடா இது, நான் இத்தனை வருஷமா அந்த கோயிலில் உட்கார்ந்துருக்கேன், எனக்கு தெரியலை. பூரா பார்க்குறாரு, ஒன்னடத்தையும் கிடையாது. பின்னால கையை வச்சார். ஏதோ அப்படி உள்ள புதன்னு போறாப்புல தெரிஞ்சுது. ஆமா, என்னமோ தெரியுதே. அந்த திருவடியில பின்பக்கத்தில் கையை உள்ள விட்டார். அபிஷேகம் பண்ணி இந்த எண்ணெயெல்லாம் போய் அடைச்சு அந்த துவாரம் தெரியாம மூடி பிடிச்சு. இவர் கையை விட்டு குத்தின உடனே அதெல்லாம் உள்ள போன உடனே பின்பக்கத்தில் ரொம்ப அழகா ஒரு துவாரம் அந்த சிற்பி அந்த காலத்தில் பண்ணி இருக்கிறான். அவனுக்கு கோயில் கட்டி கும்பிட வேண்டாம், இது அம்பாள் ரசிக்கிறா. கொண்டு போய் போட்டா ரொம்ப பொருத்தமா அவளுக்கு செஞ்சாப்புல அந்த அந்த சங்கிலி அந்த வெள்ளி எல்லாம் சேர்ந்து அழகா கொலுசு அவளுக்கு. இப்படியெல்லாம் நடக்குமான்னு கேட்குறீங்களா? சத்தியமா நடக்கும். 2005 திருக்கோஷ்டியூருக்கு பக்கத்தில் திருமெஞ்ஞானபுரின்னு ஒரு க்ஷேத்திரம். திருமெஞ்ஞானபுரி, அதுக்கு இன்னொரு பேர் டி வைரவன்பட்டி. நாட்டுக்கோட்டை செட்டியார் வைரவன்பட்டி, என் வைரவன்பட்டி, நகர வைரவன்பட்டி, பிள்ளையார்பட்டிக்கு பக்கத்தில். இது திருக்கோஷ்டியூருக்கு 1 கிலோமீட்டர் முன்னால, திருக்கோஷ்டியூர் தெப்பத்துக்கு பக்கத்தில். தெருவில் போகிற பொழுது வலது பக்கம் தெப்பம், இடது பக்கம் திருமெஞ்ஞானபுரி. அற்புதமான சிவன் கோயில். ஒரு அம்பாள், பாகம் பிரியாள்னு பேரு. அவள் முகத்தை பார்த்துட்டா வச்ச கண்ணை எடுக்க முடியாது. பேரழகி, அவ்வளவு அற்புதம். பக்கத்தில்னு பார்க்கிற பாக்கியம் எங்களுக்கெல்லாம் கிடைச்சது. ஒரு பைரவர் குழந்தை மாதிரி, குருவாயூரப்பன் மாதிரி இருப்பார். சுவாமி கிழக்கு நோக்கி இருப்பார், அம்பாளும் பைரவரும் தெற்கு நோக்கி இருப்பார்கள். அழகான திருக்கோயில். ரொம்ப கும்பாபிஷேகம் பண்ண வேண்டிய சூழ்நிலை அவசரமாக தேவைப்பட்டது. 2003 தெரிஞ்சுது. பல பேர் சேர்ந்து அதுக்கு கும்பாபிஷேகத்தை பண்ணணும். இந்த கும்பாபிஷேகம் பண்ணுற பொழுது ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அம்பாள் சந்நிதியில் மேலே கோபுரம் கட்டணும், சுவாமி சந்நிதி கோபுரத்தை திருத்தணும், முருகப்பெருமானுக்கு புது கோபுரம் கட்டணும், சண்டீசருக்கு கோபுரம் கட்டணும். ஸ்தபதிகள் ஏற்பாடு, எல்லா ஸ்தபதியும் வந்துட்டாங்க. வேலை ஆகிட்டே இருக்கு. அம்பாள் சந்நிதியில் மேலே கோபுரம் கட்டணும். கோபுரம் கட்டுறது தவிர 4 சுபத்திலையும் மரங்கள் இருக்கு.
சுவத்தில் உள்ள கல்லை எல்லாம் எடுத்து நம்பர் போட்டு எடுத்து மரத்தை எடுத்து திருப்பி வச்சு இவ்வளவு வேலை பார்க்கணும். வேலை நடக்குது. இந்த கல்லை எல்லாம் எடுக்கிற பொழுது அம்பாள் திருமேனிகளை தேய்ச்சிடப்படாதே. இதுக்காக அர்ச்சகர் என்ன பண்ணாரு, ஓலையை வச்சு அம்பாள் முகத்தை மூக்கெல்லாம் சேர்த்து அழுத்தமாக மூடிவிட்டார். மூச்சு போகாதபடி. கல்லு தானே. என்னவோ உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கோயிலில் போய் தீபம் ஏற்றுற பொழுது ரொம்ப பேர் சாமிக்கு பக்கத்தில் தீபத்தை ஏற்றுறோம். கூடவே கூடாது, ரொம்ப இடம் விட்டு ஏற்றணும். உங்களுக்கு கால்கிட்ட வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கான்? அப்போ நீங்கள் அதை கல்லுன்னு தானே நினச்சி விட்டீங்க. கல்லுன்னா கல்லு தான், கடவுள்னா கடவுள் தான். மனசுக்குத்தான் மார்க்கு போடுவான் பகவான். அவங்க என்னமோ நல்லா இழுத்து போர்த்தி விட்டாங்க, கட்டி விட்டாங்க. ஸ்தபதிகள் போய் படுத்து தூங்குறாங்க. ராத்திரி யாரோ ஒரு பொண்ணு வந்து எழுப்புது. எல்லாம் முழிக்கிறான். என்ன மூச்சு போகாமல் கட்டிவிட்டு எல்லாரும் காத்தாட வந்து படுத்துட்டீங்க. அலறி அடிச்சு எந்திரிக்கிறான். ஒரு பொண்ணு உள்ள அழகா போயிட்டு இருக்கு. பதறி போச்சு. இனிமே தூக்கம் வருமா? எல்லாம் முடிச்சு உட்கார்ந்தான். சிற்பிகள் என்னடா இப்படி ஆயிப்போச்சே. குருக்கள் மதுரைக்கு வந்துட்டாரு. மறுநாள் காலையில் குருக்கள் அங்கே போன உடனே எல்லா செய்தியும் சொல்றாங்க. செய்தி அதை நிர்வகிப்பவர்களுக்கு தெரிந்தது. அங்கே போய் பார்த்து அந்த அம்பாளுக்கு போட்டிருக்கிற அந்த ஓலையெல்லாம் எடுத்தா திருமேனி முழுக்க வேர்வையா இருக்கு. சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம். சிக்கல் பெருமானுக்கு வேர்க்கும். சூரசம்ஹாரத்துக்கு முத நாள் இந்த அம்பாளுக்கு உடம்பு முழுக்க வேர்த்திருக்கு. இளநீர் வாங்கி அபிஷேகம் பண்ணி, தாயே தெரியாம பண்ணிவிட்டோம், பிள்ளைகளை மன்னிச்சுக்கோ. அந்த ஊர் திருமெஞ்ஞானபுரி என்ற டி வைரவன்பட்டி. அந்த ஊருக்கு திருப்பணி செய்கிற பொழுது ஒரு ஆடிட்டர், அவருக்கு அந்த அம்பாள் மேலே ரொம்ப பக்தி. எப்பவும் அந்த அம்பாள் சிந்தனையாகவே இருப்பார். ஒரு நாள் கனவுல அந்த அம்பாள் காட்சி கொடுக்கிறார். அந்த ஆடிட்டருக்கு, காலுக்கு ஒரு கொலுசு பண்ணி போடுறியா? அவ்வளவுதான். ஏன் நம்ம கனவுல வரல? நம்ம தான் போட மாட்டோமே. அவளுக்கு தெரியும். அவளுக்கு தெரியாதா? நம்ம என்ன நினைப்போம், என்னமோ நினைப்பின் தொடர்ச்சி கனவுன்ட்டு விட்டுருவோம். அவளுக்கு தெரியும். எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ அவனுக்குத்தான் திருப்பணி கிடைக்கும். திருவிடைமருதூர் திருப்பணி பண்ண குடும்பத்தை சேர்ந்த ஒரு புண்ணியவான் இங்கே உட்கார்ந்து இருக்கார். நாச்சியப்ப செட்டியார்னு பேரு. திருப்பணி உங்களுக்கு கடவுள் கொடுத்தாத்தான் கிடைக்கும். காசு வச்சிருக்க எல்லாருக்கும் கிடைக்காது. யோசிச்சு பாருங்க. ஆடிட்டர் என்ன பண்ணாரு, அதே மாதிரி ஒன்று செஞ்சு கொலுசு பண்ணி மாட்டி விட்டாரு. எங்கே? திருமெஞ்ஞானபுரி 2005. இப்போ என்ன தெரியுது? நினையுங்கள், அம்பாள் கனவில் காட்சி கொடுப்பாள். லலிதாம்பிகையை நினைக்கிறோம். மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. நினைச்ச இடத்துல மனசுல வந்து உட்கார்ந்துருப்பா, மடியில வந்து உட்கார்ந்துருப்பா. அம்பாளை கும்பிடுறதுக்கு ரொம்ப ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் வேண்டாம். மனசில் வச்சுக்கிட்டேன்னா வந்து மடியில் உட்காந்துருவா. மனசை மட்டும் முழுக்க அவ கையில் ஒப்படைக்கணும். அவள் எப்படி காட்சி கொடுப்பா? ஒரு ஏழை முகத்தில் காட்சி கொடுப்பா. ஒரு பிச்சைக்காரியை பார்த்தா அம்பாள் தெரியும். அதுக்கெல்லாம் பக்குவம் வேணும். தாயுமான சுவாமி திருச்சிராப்பள்ளியில் சுற்றிக்கிட்டு கிடக்கிறார், சன்னியாசி. அந்த ஊர் ராஜாவும் மந்திரியும் போகிற பொழுது தாயுமானவரை பார்த்து விட்டாங்க. தாயுமானவருக்கு ராஜா என்ன பண்ணார், ஒரு பொன்னாடை எடுத்து போர்த்தி விட்டார். அந்த காலத்தில் 500 ரூபா தங்கம், ஜருகை, தங்க ஜருகை போர்த்தி விட்டார். தாயுமானவர் கவலைப்படவே இல்லை. போர்த்தினாலும் புத்தி அப்படித்தான், அடித்தாலும் அப்படித்தான். அடித்தாலும் நீயே, அணைத்தாலும் நீயே, பிடித்தேன் உன் பொற்பாத பேரு. போயிட்டார். ராத்திரி 8 மணி. மந்திரி ராஜாட்ட வந்தார். மகாராஜா, என்ன ஒரு செய்தி? என்ன செய்தி?
இன்னைக்கு மத்தியானம் நீங்கள் கொடுத்த அந்த பொன்னாடை, ஆமாம், அது ஒரு இளம் பிச்சைக்காரி தோளில் கிடக்கு. பத்தாதா? பத்திருச்சு. நம்மளும் ஒன்று சொன்னால் 9 கற்பனை பண்ணுவேன். பிச்சைக்காரி யாரு? இளம் பிச்சைக்காரியான். வார்த்தையை வச்சான் பாருங்க, படுபாவி. அதான் விஷம். ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் கலந்துருச்சு. நான் அடுத்தவனை குறை சொன்னா நான் கெட்டு போயிட்டேன்னு அர்த்தம். நினப்பில் வச்சுங்க. எப்பவும் குறை சொல்லாதீங்க. குறையில்லாத மனுஷன் யார் இருக்கா? கடவுள் தான். குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா கொழுஞ்சுடற்குன்றே. கடவுள் தான் குறைவில்லாதவன். அத்தனை பேருக்கும் குறை இருக்கு. அந்த மனுஷனுக்கு குறை இருக்குன்னு காட்டுற பொழுது 3 விரல் எம்பக்கம் திரும்புதா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? என்ன 3 முறை நான் சோதிச்சுக்கிட்டு தான் அவன் தப்புன்னு சொல்லணும். இளம்பிச்சக்காரி தோல்ல பொன்னாடையா? வா பாப்போம். ராஜா அதுக்கு மேலே 2 பேரும் புறப்பட்டு வந்து பார்த்தா, நம்ம மலைக்கோட்டையில் கீழே மண்டபத்தில் இந்த போர்வையை போர்த்திக்கிட்டு ஒரு பிச்சைக்காரி தூங்குறான். மந்திரி சொன்னது பொய் இல்லை. மகாராஜாவுக்கு கோபமாக இருக்கு. தாயுமான சுவாமி அந்த ஓரத்தில் தியானத்தில் உட்கார்ந்துருக்கார். வழக்கம் போல கோவணத்தை தவிர ஒன்றும் கிடையாது. ராஜா பக்கத்தில் போய் நின்னான், முழிச்சார். அது அவன் புண்ணியம். சாமி, என்ன இவளுக்கு போர்த்திட்டீங்க அந்த பொன்னாடைய? அகிலாண்டேஸ்வரிக்கு குளிர் அடிச்சுது, போர்த்தி இருக்கேன் தெரியல. யாருக்கு? இந்த படுபாவி மந்திரிக்கு இளம்பிச்சக்காரியா தெரிஞ்சுது. தாயுமான சுவாமிக்கு அகிலாண்டேஸ்வரியா தெரிகிறா பிச்சைக்காரி. அட்ட சித்தி நல்லன்பரு கருள விருது கட்டிய பொன்னன்னமே, அண்ட கோடி புகழ் காவை வாழும் அகிலாண்ட நாயகி என் நம்மையே. நான் பிச்சைக்காரியவா பார்த்தேன்? அகிலாண்டேஸ்வரிக்கு குளிரடிச்சது போர்த்து நண்டா முட்டா பயலே. இனிமே யாரை பார்த்தாலும் கடவுள்னு நினைச்சுக்கோ. அங்கிங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளொடு நிறைந்தது எது? தன்னருள் வெளிக்குளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய்த்தழைத்தது எது? யாரு பாடுறார்? தாயுமான சுவாமி. பக்தி வந்துட்டா எல்லார் முகத்திலையும் லலிதாம்பிகையை பார்க்கலாம்.